நம்ம தொடர்ந்து குடும்ப தலைவிக்கான அந்த உரிமை தொகையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு 9,000 ரூபாய் கணக்குல போடப்பட்டிருக்கு. அது தெரியாதவங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும், இன்னும் வராதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல சொல்ல போறோம். எப்படி பிரிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதாவது குடும்ப தலைவிக்கான தொகை, அந்த உரிமை தொகை யாரெல்லாம் வாங்குறாங்கன்னா 1,31,00,000 மக்கள் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடிக்கு மேல நடத்தும். 1,31,00,000 மக்கள் வாங்குறாங்க. அந்த 1,31,00,000 மக்களுக்குமே இப்ப 5,000 ரூபாய் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க. ஒரு சிலர் வரலைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கும் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது அடுத்தடுத்த நாள் இப்ப நிறைய பேர் வந்துருச்சு சிஸ்டர்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க, நேற்று பார்த்தோம். அப்படி பார்த்தா முதல்ல இப்ப 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 5,000 ரூபாய் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எலெக்ஷன் வரனால அந்த அடுத்த மாசம் அடுக்கடுத்த மாசம் இருக்கக்கூடிய டைம்ல காசு போட்டா அது கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்குமே 1000 ரூபாய் வளமையாக கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. முதல்ல 3,000 ரூபாய், அது கூட 2,000 ரூபாய் ஒரு மாதிரி போனஸா கொடுத்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா கோடை விடுமுறைக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா வரவே இல்லை. இந்த தடவை தான் வருது. நமக்கே தெரியும், எலெக்ஷன் வரனால அவங்க இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவோ செஞ்சிருக்கோம், இந்த சமயத்துல செய்யும் போது அது ஒரு நினைப்பா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் கடைசியா செய்யறது. அப்படி பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு 3,000 ரூபாவும் 2 மாச காசு 2,000 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க, சும்மா கோடை விடுமுறைக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது 1,31,00,000 மக்களுக்குமே இப்ப வந்திருக்குது. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. முதல் விஷயம். ரெண்டாவது, இது 5,000 ரூபாய் வந்துச்சா. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் பொங்கல்ல, அதாவது இப்ப பிப்ரவரிக்கு போட்டிருக்காங்க, போன மாசம் பொங்கல்ல ஜனவரிக்கு போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறம் 3,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. 3,000 ரூபாய் அப்படிங்கிறது பொங்கல் பரிசா கொடுத்திருந்தாங்க. அந்த பொங்கல் பரிசோடு சேர்த்து இன்னும் 1,000 ரூபாய் அந்த மாச காசையும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல பொங்கல் பரிசு ரேஷன் கார்டு கொடுத்திருந்து கையோட என்ன பண்ணாங்கன்னா அந்த மாசம் மகளிர் உரிமை தொகையும் கொடுத்திருந்தாங்க. அதனால யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ கன்ஃபார்மா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பொங்கல் காசுக்கும் எலிஜிபிளான ஆளுதான். அதனால உங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள, கடந்த 2 மாசத்துக்குள்ள மட்டும் 9,000 ரூபாய் கொடுத்துருக்கிறதாக கவர்மெண்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கு. தனியா கேட்கும்போது 9,000 ரூபாவா அப்படின்னு தோணினாலும், ஆமா, இந்த மாசம் 5,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. போன மாசம் அந்த 3,000 ரூபாய் பிளஸ் 1,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 9,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் 5,000 ரூபாய் கொடுத்தாலும் அடுத்த மாசம் அடுத்த மாசம் காசு வருமானு கேட்டா வராது. அதையும் நம்ம சொல்லிடுறோம். அப்ப இது எப்படி இருக்குன்னா, போனஸ் காசு தான் இந்த மாசம் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. போன தடவை பொங்கல் காசு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது இல்லாம வந்தது எல்லாமே மகளிர் உரிமை தொகையுடைய பணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் வரனால பாத்தீங்கன்னா கடைசியா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வரலையே அப்படிங்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணும், மகளிர் உரிமை தொகை கொடுத்து வராதவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னும் சிலருக்கு எந்த அக்கௌண்ட்ல வருதுன்னே தெரியறதுல, நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால அக்கௌண்ட் ப்ராப்ளம் வருது. இன்னும் மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுனால அப்பப்ப என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா வர்ற காசெல்லாம் கழிஞ்சு போயிருது. எப்பயுமே ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 3,000 ரூபான்னு வச்சிருந்தாங்கன்னா அந்த 3,000 ரூபாய் நீங்க எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். அந்த 3,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணாட்டினா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போட்டுருவாங்க. டைரக்டா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. அப்ப நீங்க பாக்காட்டினா மினிமம் பேலன்ஸ் கீழே இருக்கும் போது அந்த காசு உங்களுக்கு கழிஞ்சு போயிடும். இந்த தடவை 5,000 ரூபாய் வந்தா எப்படி மினிமம் பேலன்ஸ் கீழே இருந்தாலும் 5,000 ரூபாய் வரும்போது என்ன ஆயிருன்னா உங்களுக்கு கழியாது. ஒரு சிலர் நீங்க சீக்கிரமா அந்த காசு எடுத்துருங்க, 5,000 ரூபாவை கவர்மெண்ட் திரும்ப எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு புரளை கிளப்புறாங்க. அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல கூட அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்லும் போது ஏன் இப்படி இந்த ஒரு செய்தி பரவுதுன்னு பார்க்கும்போது அது ஒரு வதந்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால போட்டதை எடுக்க மாட்டாங்க. அதனால அவசரப்பட்டு நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால போட்டிருக்கிறது உங்களோட தான். உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கோங்க. பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. எதுவும் வீண் செலவு பண்ண வேணாம். ஏன்னா மாசம் 1,000 ரூபாய் வர்றப்ப கூட நமக்கு ஒரு சின்ன செலவு செய்யற மாதிரி இருக்கும். ஒட்டுக்கா சேர்த்து ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கும்போது ஏதோ ஒரு பெரிய தேவையை கூட நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சு கொள்ள முடியும். அதனால அவசரப்பட்டு தான் எடுக்கணும், இல்லாட்டினா கவர்மெண்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக நீங்க அந்த காசை பயனுள்ளதா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் கீழ இருக்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஃபீஸ் டிடெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அது ஃபைன் மாதிரி. அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிக்கிறாங்க. இப்ப என்னுடைய அக்கௌண்ட் எடுத்துட்டாலுமே
வருஷத்துக்கு ஒரு புடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்ப அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்மள்ட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. நான் இப்ப 3000 ரூபாய் போட்டு வச்சு அவங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும்னா என்னுடைய காசு வந்து 2800 ஆயிரும். அப்ப 2800 அப்படிங்கிறது 3000 கீழே அப்படிங்கறதுனால அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு ஃபைன் வந்துடும். அதனாலதான் வந்து எப்பவுமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கும் கொஞ்சம் காசு போட்டுட்டு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஒரு 3500 ரூபாவா எப்பயுமே மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தொடர்ந்து இதை பத்தியான அப்டேட் தகவல் எல்லாம் போடுறோம். SAR உடைய லிஸ்ட் எல்லாம் வந்து ஃபைனல் லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல அதை பார்க்கலாம்.